விடிய பெரிய டாக்டர் ஏற்றிட்டு போனதோட நான் சொன்னேன் சீசை பண்ணி எடுக்க சொல்லி. அப்போ எடுத்திருந்தா கூட இன்னைக்கு பிள்ளை ஆரோக்கியமாக இருந்திருக்கும். இப்படியா இருக்கு நடக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு காலமே வவுனியா ஹாஸ்பிட்டலில் இடம்பெற்ற நிலவரம் தொடர்பாக அந்த சிசு இப்போ என்ன நடந்திருக்குது என்பதே பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்தாத ஒரு நிலைமை இருக்குது. இப்போ எனக்கு இப்போ ஒரு அரை மணித்தியாலத்துக்கு முதல் அந்த போட்டில் இருந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த தாய் தான் அனுபவித்த துன்பத்தை, தான் அனுபவித்த வேதனையை தன்னை இந்த அவ்வளவு கத்தி கூக்குரலிட்டு தனக்கு சிகிச்சை வழங்குமாறு சொல்லியும் அசமந்த போக்காக கண்டுகொள்ளாமல் இருந்த அந்த வைத்தியசாலையில் பணிபுரிந்தவர்கள் தொடர்பிலும் ஏனைய டாக்டர்ஸ் அங்க தன்னை ட்ரீட் பண்ண விதம் தொடர்பிலும் எனக்கு இந்த வீடியோ அனுப்பியிருக்கிறாங்க. அந்த வீடியோவை நான் இப்பொழுது பொது வழியில் மக்கள் பார்வைக்காக இதோ தருகிறோம். உண்மையிலே பாருங்க, இப்படியான ஒரு 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 வைத்திய முறைகேடால அல்லது வைத்திய சீர்கேட்டால இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த அந்த உள்ள அந்த மெஷின் மூலமாகத்தான் அந்த பிள்ளையின குழந்தையினுடைய இதயம் துடிப்பதாக அறிகிறோம். அதனுடைய உண்மை நிலவரம் எதுவும் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. எனவே முழு விவரங்களை நாங்கள் எடுப்போம். இப்ப வைத்தியசாலையில் இருந்து கொண்டு அந்த சகோதரி எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி இருக்கக்கூடிய அந்த வீடியோவை இப்ப நான் மக்களுக்காக அந்த சகோதரி சொல்லக்கூடிய அந்த சொல்லனா துயரத்தை, அந்த கஷ்டத்தை பாருங்கள். 19ஆம் தேதி தான் டெலிவரி டேட். நம்ம 2 நாளைக்கு முன்னாடி அட்மிட் ஆக சொன்னாங்க. 17ஆம் தேதி வந்துட்டோம். 17ஆம் தேதி தான் பிள்ளையும் எழுதிட்டு அட்மிட் ஆக சொல்லியிருக்கோம். நாங்கள் நேரத்துக்கே வந்துட்டோம். அந்த அது நார்மலான செக்கப் எல்லாம் நடந்தது. அப்பையும் நல்லா தான் இருந்தேன். அப்போ 18ஆம் தேதி என்ன செஞ்சாங்கன்னா விடிய 3 மணிக்கு டேப்லெட் 9 மணிக்கு டேப்லெட் வச்ச பிறகு 2 ஹவர்ஸுக்கு சாப்பாடு தண்ணி குடிக்கக்கூடாது, ஃபாஸ்டிங் இருக்க விட்டது. பிறகு 11 மணிக்கு அந்த முடியை பெல்ட் போட்டு அதுக்கு பிறகு தான் சாப்பாடு தண்ணியெல்லாம் சாப்பிட விட்டுவேன். பிறகு கொஞ்சம் லைட்டாக நாரி குத்த வலிக்கிட்டு இரவு 8:30க்கெலாம் நாரி கடுமையாக குத்த வலிக்கிட்டது. அப்போ நான் கூப்பிட்டதில் மிஸ் எனக்கு நாரி குத்துன்னு சொல்ல அதுலேருந்து நேசரால் ஓடி போய் இந்த வலிக்கு டேப்லெட் தந்தவா அதை போட ஓகேவாக இருந்தது. அதை போட உடனே வலி குறைஞ்சிது. அதுவும் கரணியத்துக்கு பிறகு தான் எனக்கு கிடச்சிது. பிறகு 12:30க்கு அந்த டேப்லெட் போட கொஞ்சம் தூக்கம் போயிட்டு 12:30க்கு கிளம்புனா தண்ணி பனிக்கூடம் உடைஞ்சி தண்ணி அவ்வளோ கூடுதலாக போனது. கூப்பிட்டு சொல்ல வாஷ்ரூம் போயிட்டு வர சொன்னாங்க. வாஷ்ரூம் போயிட்டு வந்தும் திருப்பியும் சரியான மாதிரி தண்ணி போய்கொண்டே இருக்குது. அப்போ பேடை வச்சுட்டு வாங்கண்டவும் அப்புறம் என்ன செஞ்சேன், போய் பேடை வச்சுட்டு வந்தால் பேடுக்கு மேலால் போகுது. திருப்பி என்ன செஞ்சாங்க, டபுளாக வச்சுட்டு வந்த பிறகு பட்டி போட்டுச்சுன்னா பட்டி போட்டுட்டு அதோட கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தண்ணி போனது குறைஞ்ச மாதிரியே இருந்தது. பிறகு 4:30க்கு திருப்பி எழுப்பி விட்டு எல்லாரையும் குளிச்சுட்டு வர சொன்னாங்க பட்டி போடுறதுக்கு. சரின்ட்டு அப்பையும் தண்ணி போய் கொண்டு தான் இருந்தது. லைட்டாக என்ன குளிச்சுட்டு வந்து பேடும் வச்சு கொண்டு தான் வந்தேன். அப்புறம் தண்ணி குறைஞ்சிட்டு நல்லா கொஞ்சமாக தான் வந்தது. தண்ணி குறைஞ்சதோட அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பிளட் வர வலிக்கிட்டு லைட்டாக சளி மாரி. அதை நான் சொன்னதுக்கு பிறகு திருப்பி என்ன செஞ்சுக்கிறேன்டா, திருப்பியும் பட்டி போட்டுட்டு தான் விடிய 6 மணிக்கு செக்கப் பார்க்க நேரம் பார்த்து கொண்டு வந்துட்டு திருப்பி பட்டி போடுறதுக்கு என்ன லேபர் ரூமுக்கு அனுப்பினவையல். அங்கே அனுப்பி பார்க்குற நேரம் தான் பெரிய டாக்டருக்கு பார்த்துட்டு டெஸ்ட் பார்த்தவையல். பார்க்கத்தான் என்னோட இருந்த ஒரு ஆளுக்கு சரியான சரி, எனக்கு மட்டும்தான் அதில் பிரச்சனையாக இருந்தது. வாசல் திறக்கலன்ட்டு பிறகு அங்கே டாக்டர் பார்த்துட்டு தான் எல்லாருக்கும் பார்த்துட்டு எனக்கு சொன்னார், வாசல் திறக்கவே இல்லை, இரவு தண்ணி போனால் நீங்கள் இரவு என்ன செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கலாம் தானே என்று சிங்களத்தில் அழகான நேரமாக அதில் இருந்தாக்களுக்கெல்லாம் ஏசி போட்டு போனவர். அப்புறம் அதுக்கு பிறகு என்ன லேபர் ரூமில் வச்சுருந்தா பிரச்சனைண்டு டாக்டர் பேர்லாம் எனக்கு தெரியும். இதுக்கு அடிக்கடி இப்படி விசிட் பண்ண வரவர். அப்போ அவர் பேசிட்டு போனதுக்கு பிறகு லேபர் ரூம்லேருந்து வழியை திருப்பி எடுத்துட்டு தான் திருப்பி ஒரு பட்டியெல்லாம் போட்டு பார்த்துட்டு நானும் திருப்பி பேரெல்லாம் மாற்றிட்டு வந்த பிறகு 9 மணிக்கு திருப்ப எனக்கு குளிசை வச்சுச்சுன்னா திருப்ப அடுத்த குத்து வர்றதுக்காக பார்த்துட்டு அடுத்த குத்து வர்றதுக்காக
போலீஸ் கூப்பிடுறாங்க நீ கதை நீ ஒன்று நீ கதை அவங்க போனால் போட்டு அதுக்கப்புறம் என்ன உனக்கு என்ன நடந்துச்சு சும்மா சோட்டா சொல்லு. அப்போ அதுக்கு பிறகு எனக்கு திருப்ப வழி வந்தது. 11 மணி வரைக்கும் சாப்பாடு தண்ணி இல்லை. காலமாக சொன்னாங்க சில வேலை ஆப்ரேட் பண்ணுறதா இருந்தால் சீசர் பண்ணுறதா இருந்தால் சாப்பாடு தண்ணி குடிக்கக்கூடாதான்னு நான் குடிக்கவே இல்லை. 6:30க்கு பிறகு தண்ணி கூட குடிக்காம தான் இருந்தேன். அதுக்கு பிறகு 9 மணிக்கு வச்ச டேப்லெட் எனக்கு திருப்பியும் வலி வந்தது. அதுக்கு பிறகு அந்த வலிக்கு தாங்கிக்கவே இல்லாது முதல் நாள் கொடுத்த மாதிரியே வலிக்கு மருந்து கொடுத்தவங்க குடிசை கொடுத்தது. அந்த குடிசை கொடுத்தும் எனக்கு கேட்கவே இல்லை. அவ்வளோ வலி தாங்க இல்லாமல் இருந்தது. பிறகு பார்த்துட்டு பட்டியை மட்டும் அடிக்கடி பட்டி போட்டுக்கொண்டே இருந்தாங்க. திருப்பி மதியம் அப்படித்தான் சாப்பிட கிடைக்கல. அப்புறம் 1 மணி போல் பட்டி போட்டு வழி அனுப்புனதும் இப்போ நான் சாப்பிட்டு வந்து கொஞ்சம் இருந்தேன். இருக்க இல்லை பெட்டில் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா எனக்கு குத்த வலிக்கணும். நான் சொல்லிக்கொண்டே தான் இருந்தேன் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா குத்துது இல்லைண்டு. அப்புறம் 5 மணிக்கு என்ன செஞ்சாங்களேண்டா 7ஆம் வார்டில் உள்ள லேபர் ரூம் கூட்டிகிட்டு போயிடல. அங்கே ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி அங்கே இன்னொரு அம்மாவையும் சேர்த்து கூட்டிக் கொண்டு அங்கே தான் 5ஆம் வார்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். இல்லை எனக்கு அங்கே கொண்டு போகவே எனக்கு சரியான மாதிரி இயலாமல் போயிட்டுது. அங்கே வச்சு என்ன கத்தினேன், எனக்கு தேயிலாமல் இருக்குது, பிள்ளைய சரி படுக்கணும், கொண்டு போய் சீசர் பண்ணுங்க, பெரிய டாக்டர்கிட்ட கதைங்க மிஸ்ஸாண்டு டியூட்டியில் இருந்தாக்கிட்ட சொல்லி கத்தினேன். அவங்க யாருமே கேட்கல. ஆனால் நேரம் எத்தனை மணி என்று கூட எனக்கு தெரியல. சுயநினைவே இல்லாமல் இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கு பிறகுதான் அதுக்குள்ளே விசிட் பண்ண வந்து ஒரு டாக்டர் பார்த்துட்டு சீசருக்கு அனுப்ப அவ்வளோ வேகமாக கொண்டு போய் சீசர் பண்ணி எடுத்து கொண்டாந்து 2:30க்கு இங்கே விட்டுச்சுன்னா அங்கே இருந்த டாக்டர் சொன்னிச்சுன்னா உள்ளே வெளியே எடுக்கிற நேரமே துடிப்பு இல்லாமல் போயிட்டு நான் விடிய பெரிய டாக்டர் ஏற்றிட்டு போனதோட நான் சொன்னேன் சீசர் பண்ணி எடுக்க சொல்லி. அப்போ எடுத்திருந்தா கூட இன்னைக்கு பிள்ளை ஆரோக்கியமாக இருந்திருக்கும். இப்படி யாருக்கு நடக்கக்கூடாது. ஒரு நாள் இவங்க சொல்கிற மாதிரி 24 மணிக்கு ஒரு நாள் பார்க்கலாம், ஆனால் 2 நாள் இப்படி பார்த்துருக்க கூடாது. வேணும் இன்ன வரைக்கும் நான் அந்த பிள்ளைய பார்க்கவே இல்லை. நீங்கள் வேணுமெண்டா கிளினிக்கோப்பியில் எடுத்து பாருங்க. எனக்கும் பிள்ளைக்கு எந்த வருத்தமும் இல்லாமல் ஆரோக்கியமாக தான் வந்து சேர்ந்தோம். சரியான டேட்டுக்கு தான் குத்தம் வந்தது. இவங்க கேர்லெஸ்ஸாக விட்டுட்டாங்க. இனிமே இந்த மாதிரி யாருக்கு நடக்கவும் கூடாது. நாங்கள் இப்போ இந்த வவுனியா ஹாஸ்பிட்டல் நிற்கிறோம். இந்த விஷேட குழந்தைகள் உங்களுக்கு தெரியும், காலமாக 5 மணிலேருந்து கிட்டத்தட்ட 4 நாளாக இவருக்கு நித்திரையும் இல்லை, ஒன்றும் இல்லை இந்த சகோதரனுக்கு. அப்போ இன்றைக்கு 5 மணிக்கு தான் எங்களுக்கு தொடர்பு. நாங்கள் வந்து இப்போ வரைக்கும் ஏண்ட வகையான முயற்சி எடுத்தோம். நாங்கள் பிள்ளை சொல்லக்கூடிய வந்து இந்த விஷேட குழந்தைகள் சிகிச்சை பிரிவு இருக்கக்கூடிய அந்த டாக்டர் இப்போ வந்து கரைச்சிட்டு போனார். அவர் கண்கலங்கி அழுதார். உண்மையாக அவரை பேரை கூட நாங்கள் கேட்கல. என்ன தம்பி, அவரை பேரை கூட கேட்கல. ஒரு இந்த உயிர்களை கொலை செய்கிற மருத்துவர்களுக்கு மத்தியில் அந்த உயிர்களை காப்பாற்ற துடிச்ச ஒரு டாக்டரையும் நான் இங்கே கண்டேன். அதனால் எனக்கு மன கஷ்டமாக இருக்கு. அவரை பேரை நான் கேட்கல. அவர் சொன்னவர் இன்றைக்கு அதாவது தங்கள்கிட்ட வந்து தான் இங்கே வந்ததுக்கு பிறகு இப்படி பறிகொடுத்ததை விட அவர் சொன்ன விஷயம் உயிர் போன அதாவது ஹார்ட் பீட் எல்லாம் நின்ற பிறகுதான் அந்த பிள்ளைய வந்து இவர்கிட்ட பாரம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இறந்து போன ஒரு குழந்தைய பாரம் கொடுத்துருக்காங்க காப்பாற்ற சொல்லி. அவர் எல்லா உண்மையும் சொன்னவர். அவர்கிட்ட எல்லா உண்மையும் கேட்ட நாங்கள் அவரை நான் பார்த்துறேன். உண்மையா இவரை கண்ணுக்கு முன்னால் அழுதவர். என்ன அந்த டாக்டர் அழுதுட்டு போனவர். அப்படியான நல்ல வைத்தியர்களுக்கு மத்தியில் இப்படி நாசமாக போன வைத்தியர்களும் இருக்கிறாங்க. இந்த 7ஆம் போட்டு இந்த 7ஆம் போட்டில் இருந்து சரியான நேரத்துக்கு இந்த தங்கச்சிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தா இன்றைக்கு அந்த தங்கச்சியோட ஸ்டேட்மெண்ட் அவ்வளோ. இதுக்கு முதல் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை சரியாக செஞ்சுருந்தா இன்றைக்கு இந்த பிள்ளையை காப்பாற்றிருக்கலாம். இப்போ ஒரு மருத்துவ கொலை மன்னார்ல இடம்பெற்ற மாதிரி இன்றைக்கு வவுனியாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மருத்துவ கொலை இது. எனக்கு நீ தான் சொல்றேன்டா, சொல்லு தம்பி. சாரி, எனக்கு இன்னைக்கு இந்த பிள்ளை வந்து கொல்லப்பட்டதுக்கான சகல காரணங்களும் இதற்கு முதல் வீடியோவில் அந்த தங்கச்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து தந்தவர். இன்றைக்கி இப்போ டைம் 1 மணி கடந்துட்டு அந்த பிள்ளையை கொண்டுட்டாங்க.
அந்த கொலை செய்யப்பட்டதுக்கான காரணம் இதற்கு முதல் வீடியோவில் இருக்குது. இந்த வவுனியா வைத்தியசாலை 7ஆம் வார்டு இந்த பிள்ளைய கொண்டுட்டாங்க. இதான் உண்மை. நாங்க இப்ப வவுனியா பொது நிலையத்தில் இருக்கிறோம். இவர்தான் அந்த இறந்த குழந்தையினுடைய தந்தை. உங்களுக்கு நல்லா தெரியும் எல்லாருக்கும். இப்ப போலீஸ்ல எண்டி போட்டிருக்கோம். போலீஸ்ல நாங்க எண்டி போட்டு அடுத்த கட்டம் ஜட்ஜுக்கு முன்னிலைப்படுத்துவதற்காக ஜட்ஜிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போறதுக்காக போலீசார் நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்த கட்டமா ஜட்ஜ் பிள்ளைய பார்த்துட்டு அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு நாங்க முன்னெடுக்க இருக்கிறோம். உண்மையா இதுல நாங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஜட்ஜிட ஆர்டருக்கு பிறகு ஜேஎம்ஓ தான் இந்த மருத்துவ கூட்டு அறிக்கை, உடற்கூட்டு அறிக்கை, இன்வெஸ்டிகேஷன் அந்த ரிப்போர்ட்டை கோர்ட்ஸுக்கு கொடுக்க வேணும். இதுல நாங்க வினயமாக இங்க கையெழுத்து கும்பிட்டு நாங்க கேட்டுக்கொள்ள ஒரு விஷயம், இந்த ஜேஎம்ஓ ஒரு உண்மையிலே தவறு இழைக்கப்பட்டிருக்கிறது. இவங்க முன்வைக்கிற குற்றச்சாட்டு, இவங்க மனைவிக்கு அந்த ஓட்டர் பேங்க் இந்த பன்னீர் கூடம் உடைத்து 48 மணித்தியாலத்துக்கு மேலாக சிசேரியன் செய்ய சொல்லி கேட்ட போதும் சிசேரியன் செய்யப்பட இல்ல. இப்படி நிறைய பிள்ளைகள் இருக்குது. அந்த பிள்ளைகள் எல்லாம் பட்டியல்படுத்தப்பட்டிருக்குது போலீஸ்லயும். ஆகவே நாங்க வினயமா கேட்டுக்கொள்றோம், இந்த இன்வெஸ்டிகேஷன் செய்யக்கூடிய ஜேஎம்ஓ சட்ட வைத்திய அதிகாரி, நீங்களும் ஒரு டாக்டர், இந்த தவறு இழைத்திருக்கக்கூடியவர்களும் வைத்தியத்துறை சார்ந்தவர்கள். ஆகவே அவங்களை காப்பாற்றும்படியாக நீங்க நடந்து கொள்ளாங்க. இந்த பாதிக்கப்பட்ட இந்த தந்தையினுடைய அந்த தாயோட ஆசிரியர், இந்த தாயினுடைய இவங்கள நிலைமையை கருத்துல கொண்டு இவங்களுக்கு நீதி கிடைக்கும்படியாக ஒரு சுயாதீனமான ஒரு நீதி நேர்மையான அந்த இன்வெஸ்டிகேஷன் இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல நாங்க வினயமாக கேட்கிறோம். நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டோம். அதுக்குரிய நடவடிக்கைகள் எல்லாமே இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜட்ஜினும் கொஞ்ச நேரத்துல போய் இறந்த அந்த சிசுவை பார்க்க போறாங்க. இதுல நான் நன்றி சொல்றேன். இன்னைக்கு வவுனியாவில் இருக்கக்கூடிய சகல ஊடகங்களும் இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால இன்றைய தினம் இவரை இப்ப கொஞ்சத்துக்கு மேல் இவர விடயங்கள் எல்லாருமே எடுத்து சகல ஊடகங்களிலும் இதை கொண்டு செல்ல அவங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. வவுனியா மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் இந்த வேளையில நன்றியை சொல்லுகிறோம். அதே போல இன்று மாலை வைத்தியசாலைக்கு முன்பாக நாங்க ஒரு கவன ஈர்ப்பை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்கிறோம். இதை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், நீதி வேண்டும் என்று கேட்கக்கூடியவர்கள், குரல் கொடுக்கக்கூடியவர்கள் வவுனியா வைத்தியசாலைக்கு முன்பாக மாலை முடிந்தா வாங்குன்றதை வினயமா நாங்க கேட்டுக்கொள்கிறோம். இல்ல எந்த அரசியல், எந்த கட்சி, எல்லாத்துக்கும் அப்பால அரசியலை விடுங்க, கட்சியை விடுங்க, எல்லாத்தையும் விடுங்க, ஒரு நீதிக்காக நேர்மைக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இளம் சமுதாயமாக இந்த மாலை வவுனியா ஆஸ்பத்திரி கிட்ட நாங்க ஒரு 3-4 மணி போல அதை நாங்க செய்ய முன்னெடுக்கிறோம். உங்களை எல்லோரையும் அன்போடு வாங்க ஒரு நீதிக்கான குரலாக அமைதி வழியில, எந்த ஒரு இடையூறும் இல்லாம அமைதி வழியில எங்கட கவன ஈர்ப்பை நாங்க செய்ய இருக்கிறோம். பார்க்கலாம் என்ன நடக்குது. நாங்க சட்ட ரீதியாக இதை கொண்டு செல்கிறோம் இந்த பிரச்சனையை.